இல்லை யார் ஜெயிச்சதுன்னு தாண்டி வந்து இப்போ விஜய்க்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. கில்லி ஒரு மாஸ் படம், அது எவர்கிரீன் படம். வந்து அதனுடைய கலெக்ஷன் ஒரு பெரிய கலெக்ஷன் தான். அதே போல் தான் படையப்பா படமும் வந்து இந்த படையப்பா படத்தோட ரீரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் ஏங்க படையப்பா ரீரிலீஸை கொடுக்குறீங்க, வேறு ஏதாவது படத்தை இது பண்ணுங்கன்ற ரேஞ்செலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. எஜமான் படத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எஜமான்லாம் வந்து ரீரிலீஸுக்கெலாம் என்ன செட் ஆகத்தான் மீன் அப்படின்னா, ஒரு ரீரிலீஸ் அப்படின்னா அது ஒரு பெரிய கொண்டாட்டமான ஒரு படமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு ரஜினிகாந்தோட 50வது ஆண்டு, அவர் வந்து 25வது ஆண்டில் நடித்த ஒரு படம் வந்து. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கலெக்ஷனை படையப்பா ரீரிலீஸ் கொடுத்துருக்கு. இல்லை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆண்டு இந்த 2025 முடிய போகுது. கிட்டத்தட்ட 292 படங்கள் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்குது. அதில் 6 படங்கள் மட்டும்தான் வெற்றி படங்கள் தாண்டி வசூல் படங்கள்னு வந்து டிஸ்ட்ரிபியூட்டரும் திரையரங்க உரிமையாளரும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் சில ரீலீஸ் படங்களும் வந்து வசூலில் கொடுத்துருக்கு. நீங்கள் அதை சொல்கிற லிஸ்ட்டில் கில்லியும் இருக்குது. அது மாதிரி வந்து இப்போ படையப்பாவும் இருக்குது. இன்றைக்கி கம்பாரிசன், ஏன்னா அது ஒரு ஜானர், இது ஒரு ஜானர். வந்து அதனுடைய ஹீரோ அவருக்கான ரசிகர்கள் வேறு, இவருக்கான ரசிகர்கள் வேறு. அதை தாண்டி பொதுவான ரசிகர்கள் நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது தான் அந்த படம் வந்து வெற்றியாக மாறும். வந்து